ரெக்கார்டிங். ஹலோ மக்களே, இன்னைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடின்ற மாதிரி ஒரு பக்கம் நல்ல பாசிட்டிவ் நியூஸ், ஒரு பக்கம் ஃபுல்லாக நெகட்டிவ் நியூஸ். அந்த மாதிரி இருக்குது. பாசிட்டிவ் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி போர் நிற்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 5% கிராஷ் ஆகிருக்குது. பட் மிகப்பெரிய நெகட்டிவாக நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த பக்கம் கிராஷ் ஆனதை தெரிஞ்சு நம்ம கவர்மெண்ட் வந்து பெட்ரோல் ப்ரைஸில் ₹3 ஏற்றிருக்கிறாங்க. இது வந்து நாட் அக்செப்டபிள் தான் நான் சொல்லுவேன். ஸோ இதனால் மார்க்கெட் இன்னைக்கு ரியாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், யூஎஸ்க்கும் யுக்ரைனுக்கும் ஒரு போர் நடந்துருந்துச்சுல்ல, ஒரு ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி. அங்கே வந்து திரும்பி வந்து ஒரு போரை திரும்பி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்டென்சிவாக போர் கிட்டத்தட்ட சம் 6,000 அண்ட் 2,000 ட்ரோன்ஸ் அட்டாக் நடந்துச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த பக்கம் வார் இன்டென்சிவாக நடக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் பாசிட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவாக இண்டிகேட் பண்ணுது. ஸோ நம்ம வித்தவுட் வேஸ்டிங் டைம் டேட்டாவை பார்க்கலாம். டேட்டா பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்களுக்கு கிட்டத்தட்ட 32 இண்டெக்ஸஸ் பாசிட்டிவாகவும் 8 நெகட்டிவாகவும் இருக்குது. ஆக்சுவலாக மண்டே இன்னைக்கு நைட்டு வந்து யூஎஸ் மார்க்கெட் லீவு. அதனால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து இந்த 2 நாளில் பீஸ் ஸ்டாக் முடித்து அவங்க ஓப்பனிங் அப்போ பாசிட்டிவாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. டொனால்ட் ட்ரம்ப் ட்ரை பண்ணுவார். ஸோ அதனால் நமக்கு 2 days டைம் இருக்குது. இந்த 2 நாளுக்குள்ளே பீஸ் ஸ்ட்ரீட் முடியலனா தான் நம்ம பயப்படுற மாதிரி இருக்கும். வெனஸ்டே பெரிய கிராஷ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நாளைக்கு வேற எக்ஸ்பைரி டே. ஸோ அந்த வாலட்டிலிட்டியும் இருக்கும், இந்த வாலட்டிலிட்டியும் இருக்கும். நாளைக்கு ட்ரேடிங் சூப்பராக அமோகமாக போகும். ஸோ அதை தவிர்த்து இங்கே பார்க்கணுன்னா எஃப்ஐஎஸ் 4,000 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. டிஐஎஸ் வந்து 6,000 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கான ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 23,600லேருந்து 24,000 இன்னைக்கு ரீச் பண்ணுன்றது என்னோட அபிப்பிராயம். மேபி ரீச் பண்ணிட்டு செல்லிங் வரலாம். ஏன்னா நேற்று அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட மிட் ஆஃப் த டே வந்து 23,800 வந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பி செல்லிங் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி வேணால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு 24,000 ரீச் ஆகணும், அது மட்டும் குறிக்கோளாக இருக்கிறேன். ஸோ அதை தவிர்த்து ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்லாம் வந்து செம புல்லிஷாக இருக்குதுங்க. என்விடியாவோட ரிசல்ட் அன்னி ஒன்றும் மூவ் ஆகலை. அதுக்கப்புறம் திரும்பி என்விடியா ரிசல்ட் சூப்பராக இருக்குது, அதனால நாங்கள் செமிகண்டக்டர் இண்டெக்ஸில் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்லாம் வந்து செமிகண்டக்டர் செக்டாரில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கம்பெனி செமிகண்டக்டர்ன்ட்டு ரிலேட்டடாக எதுவாக இருந்தாலும் பிடிச்சி வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதிகபட்ச ஹெட்ஜ் ஃபண்ட்ஸோட காசு எல்லாமே வந்து செமிகண்டக்டர் அண்ட் ஏஐ ரிலேட்டட் செக்டார்ஸு அந்த கம்பெனியில் தான் இன்வெஸ்டே பண்ணுறாங்க. ஸோ வி நீட் டு வெயிட் அண்ட் சி கரெக்டான வேல்யூவேஷனாக இல்லை எப்போ வேல்யூவேஷனை பார்த்து விற்க ஆரம்பிக்க போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். யூரோப்பியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆச்சு. ஏஷியன் மார்க்கெட் இப்போ ஓப்பனிங்கும் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஜப்பான் இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 2 நாளில் 6% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. கமாடிட்டியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து 5% கொஞ்சம் கம்மியாகி க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ அது பாசிட்டிவ் தான். தென் கரன்சி வந்து 96 வரைக்கும் போயிட்டு இப்போ 95 அந்த ரேஞ்சில் வந்து கொஞ்சம் கம்மியாகி ட்ரேட் ஆகின்னு இருக்குது. இது ஆர்பிஐ இன்டர்வென்ஷனால தான் நடந்திருக்குதுன்றது ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் 5% குறைஞ்சது ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அதான் யூஎஸ் மார்க்கெட் நல்லா பாசிட்டிவாக மூவ் ஆகுது, அதையும் சொல்லியாச்சு. அப்புறமா இன்னைக்கு நிஃப்டி 50 வந்து 24,000 ரீச் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ யூஎஸ் மார்க்கெட் க்ளோசிங் வந்து மெமோரியல் டே இன்னைக்கு க்ளோசிங், அதையும் சொல்லியாச்சு. பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் ஹைக்கு 3% ஏற்றி இருக்கிறாங்க. இது வந்து எதுக்காக ஏற்றினாங்கன்னு ஒன்றும் தெரியல. ஸோ இன்னைக்கு வந்து ஆட்டோ செக்டாரும் எஃப்எம்ஜிசியும் வந்து கொஞ்சம் ப்ரெஷரை ஃபீல் பண்ணும். இதனால ஸ்டாக் டு வாட்ச் நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க, நிறைய பை ரெக்கமெண்டேஷன்லாம் இருக்குது. ஸோ அது தவிர்த்து உங்களுக்கு நான் ஒரு இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து நான்
கேஎன்ஜி சாங். கூகுளில் ஒரு பிளாக் எழுதியிருக்கேன். நீங்கள் அந்த பிளாகை பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம். ஃபுல் இன் டீட்டெயில்டாக இந்தியாவுக்கும் இட்டாலிக்கும் நடந்த ட்ரீட்டியை பற்றி எக்ஸைட்டிங் பாயிண்ட்ஸோடு போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இதை பாருங்கள். நான் வந்து பின்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் போட்டு விட்றேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தவிர்த்து இனிமேட்லேருந்து டெய்லி பிளாகிங் எழுதலான்னு இருக்கிறேன் ஷேர் மார்க்கெட்டை பற்றி. ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிலேருந்து இன்சைட்ஸ் கிடைக்கும். ஸோ ரெண்டாவது, மார்க்கெட் நம்ம ஃப்ரைடே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோங்க கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி நல்லா ப்ரிஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி. பட் அதுக்கு வாய்ப்பு இல்லாத அளவுக்கு தள்ளி விட்டாங்க. இன்றைக்கும் வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் நல்லா இல்லை. ஏன்னா வந்து பெட்ரோல் ப்ரைஸ் ஏற்றினாங்கன்னா இன்ஃப்ளேஷன்னால ரெப்போ ரேட்டும் ஏற்றப்படும். அதனால் பேங்க்கும் வந்து ஓரளவுக்கு ஹீட்டை ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வேறு லாகின் ஆகிறதுக்கு கொஞ்சம் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. என்ன பேசுறதுன்னு தெரியல. சரி, யூடியூப்ல தான் போட போகிறேன். 2 பேர் தான் பார்ப்பாங்க. அது 2 பேரும் ஃபுல்லாலாம் பார்க்க மாட்டாங்க. ஃபுல்லாக பார்த்துருந்தா கமெண்ட்ஸில் ஃபுல்லாக பார்த்தேன்னு சொல்லுங்க. ஸோ அதாங்க. வேற ஏன் லாக் அவுட் ஆகுதுன்னு தெரில. ஒரு நாளைக்கு ஒரு முறை லாக் அவுட் பண்ணி விட்டுறேன், ஆட்டோ லாக் அவுட்டு. திரும்பி லாகின் பண்ணணும்னு சொல்லி. நம்ம எதிர்பார்த்தோம் ஃப்ரைடே வந்து பேங்க் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு. அதே மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. பட் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே திரும்பி க்ளோசிங் அந்த ரேஞ்சிலே தான் வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ பார்ப்போங்க நீங்கள் மார்க்கெட் எப்படி போகுதுன்னு சொல்லி. ஐடி செக்டார் அடி வாங்குறதுலேயே இருக்குதுங்க. என்னங்க பண்ணுறது ஐடி செக்டார் வச்சுக்கிட்டு. நானும் ஐடி செக்டார் இன்னைக்கு புல்லிஷ் ஆகும் நாளைக்கு புல்லிஷ் ஆகும்னு பார்க்குறேன். ஆனால் ஒன்றும் தம்பி அப்படியெல்லாம் நினைக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிங்குது. நம்ம 1 மந்த் டைம் ஃப்ரேமில் பார்ப்போமா? அப்பா ஐடி தாங்க. பேங்க் நிஃப்டி 1 வீக்குக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஐடி ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. தடுமாறி மேலே ஏறி இருக்கலாம். ஆனால் திரும்பி இந்த இடத்துல செல்லிங் வந்துருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.